திருத்த விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அமைச்சுகளிலேயும் பல்வேறு துறைகளிலேயும் காணப்படுகின்றன. நீண்ட காலமாக இலங்கையிலே காணப்படுகின்ற சட்டங்கள் மாற்றத்துக்கு உட்படாமல் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் அந்த சட்டத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளும் அவருடைய போக்குகளும் விளங்குகின்றன. அந்த வகையிலே தான் இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படுகின்ற விதிமுறை மாற்றங்கள் மட்டுமல்லாது நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை, பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் தேசிய மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அண்மை காலங்களிலே இலங்கையிலே ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை பேரிடர் ஒன்று ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அழிவுகளின் போது உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை பண ரீதியாகவும் சரி பொருட்கள் ரீதியாகவும் சரி பல உதவிகளை செய்ய முன்வந்தார்கள், வழங்கியிருக்கின்றால் இப்பொழுது அது வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த பணத்தினையும் அந்த பொருட்களையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமை செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட்டு அதற்கூடாகத்தான் தற்போதும் அந்த நிவாரணப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. என்னை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே அந்த அமைப்பாக காணப்படுகின்றது. அதிலே பல முக்கியமான சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இலங்கைக்கு வருகின்ற ஏற்றுமதி செய்கின்ற இறக்குமதி செய்கின்ற பண்டங்கள் தொடர்பாக முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத அமைப்பாக அது காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் சட்ட திருத்தங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். இன்று இலங்கை நாட்டிலே வேறு வகையாக பார்த்தால் வெள்ளம், வறட்சி, அதே போன்று சூறாவளி, காலநிலை மாற்றத்தால் உருவாகின்ற பேரிடர்கள் என தொடர்ச்சியான சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம். அந்த சவால்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையிலே அந்த உதவிகளையும் அந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டும். ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் அதைத்தான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு முழுமையான ஒரு உதவியாக, முழுமையான சட்ட திருத்தமாக அது மக்களுக்கு சென்றடையும். இப்போ இன்றைய சூழலில் இதன் கட்டமைப்பை சட்ட ரீதியாகவும் பொறிமுறை ரீதியாகவும் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் சர்வீஸ் கவுன்சில், தேசிய பேரிடர் நிவாரண சேவை நிலையம் போன்றவற்றை நாங்கள் பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இதற்கூடாக அரசாங்கத்தின் பல அமைச்சுக்கள், துறைகள், அரச நிறுவனங்கள் என்பவற்றை தேசிய ரீதியிலே இணைத்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியான முறையிலே அரசாங்கத்துடைய சேவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. தற்போதைய நடைமுறையுள்ள சட்டங்களுக்கு போதிய அதிகாரங்கள் காணப்படாமல் இருக்கின்றது. அதேபோன்று தீர்மானங்கள் எடுப்பதிலே பல தாமதங்கள் காணப்படுகின்றன. பல இடங்களிலே நிர்வாக சிக்கல்களும் காணப்படுவதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் அனுப்ப முடியாமல் காணப்படுகின்றது. எனவேதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, பேரிடர் காலங்களிலே உணவு, மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், கட்டுமான பொருட்கள், எரிபொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் உடனடியாக இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பேரிடர் காலத்திலே விரைவான அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த பதுக்கல் மற்றும் லாப நோக்கிலே கொள்ளையடிக்கின்ற இந்த சில சுயநல கூட்டங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்று நிவாரணப் பொருட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகின்றோம். அது எதிர்காலத்திலே மேலும் சட்டங்களை நாங்கள்